சைவ சித்தாந்த கழகம் தமிழ்நாடு மற்றும் சிவ அன்பர்கள் அனைவரும் பங்கு பெறும் நாயன்மார்களின் வரலாறு வாரந்தோறும் நிகழும் இந்த 10வது வாரத்தொடரில் பங்கு பெறும் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த சைவ சித்தாந்த கழகத்திற்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய நாயினும் கடையேனை என்னையும் ஒரு ஆளாக்கிய எம்பெருமான் ஈசனின் அன்பிற்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கிறேன். போன வாரம் விரல்மிண்ட நாயனார் பத்தியும் அமர்நீதி நாயனார் பத்தியும் பார்த்தோம். சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மணி நேரம் பேசுற அளவுக்கு அவங்கள பத்தி என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு பார்த்தேன். மூர்க்க நாயனார் அவர் சூதாட்டம் ஆடி சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்யறதுக்காக அவங்க இதை பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு 5 மூர்த்தி நாயனார் தன்னுடைய முழங்கை தேய சந்தனமே கிடைக்கல சுவாமிக்கு, தன்னுடைய முழங்கை தேய சந்தனம் அரைச்சு சுவாமிக்கு தொண்டு பண்றாங்க. இப்படி ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்களையும் பற்றி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒன்லைன் வீடியோவாவே நீங்க போடக்கூடாதா? ஏன் இதெல்லாம் நம்ம உட்காந்து ஒரு மணி நேரம் பேசணுமா அப்படின்னா, இந்த கேள்வி இது எனக்கே கேட்ட மாதிரி இருந்தது. யோசிச்சு பார்த்தா, ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன், வழக்கம் போல ஒரு ஹீரோயினை அந்த ஒரு வில்லன் துரத்துறான், ஹீரோ காப்பாத்துறாங்க. இது ஒன்லைன் ஸ்டோரி, இவ்வளவுதான். காக்கா பாட்டி கிட்ட வடை எடுத்துட்டு போய் நரி கிட்ட மாட்டின அந்த கதையே தான். ஆனா அது ஒரு 2.5 மணி நேர திரைப்படமா கொடுக்கும் போது உட்காந்து பார்க்கதான் செய்யறோம். சம்பந்தமே இல்லாம அதோட கிளை கதைகள், அதோட பேரண்டிங் கேரக்டர்ஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஒரு காமெடி, ஒரு பாட்டு, ஒரு சண்டை, இதெல்லாம் பார்த்து ஒரு 2.5 மணி நேரம் நம்ம இதை நம்ம எடுத்துக்கதான் எடுத்துக்கிறோம். அந்த கதைக்கு தெரிஞ்ச கதை தான், பினிஷிங் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. ஆப்வியஸ்லி அந்த ஹீரோ 50 கிலோ எடையா இருந்தாலும் சரி, 10 கிலோ எடையா இருந்தாலும் சரி, 100 கிலோ வில்லன் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் அந்த ஹீரோ அடிக்கிற ஒரு அடிக்கு 50 அடி தள்ளிதான் போய் விழ போறாரு. இப்படிதான் எடுக்க போறாங்க. தெரிஞ்ச இந்த ஒரு விஷயங்களை நம்ம ஒரு 3 மணி நேரம் பார்க்கிறோம். அப்போ இன்னும் எவ்வளவோ தெரியாத அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல விஷயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது மட்டும் ஏன் நேரம் கன்ஸ்ட்ரெயின் ஒண்ணு வருது, டைம் கன்ஸ்ட்ரெயின் ஒண்ணு வருது. சுவாமிக்கு எதுக்கு 2 மணி நேரம் கொடுக்கணும்? அதுதானே. அவருக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா ஒட்டுமொத்த 24 மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்காக கொடுக்குற இறைக்கு நாம ஏன் பதிலுக்கு 5-10 நிமிஷம் கொடுத்தா போதாதா? எதுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும்? இதெல்லாம் வருது, இது வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, இன்னும் மாயையில தான் கட்டுண்டி இருக்கும். அந்த அளவுக்கான கேள்வி சராசரியா அத்தனை பேருக்கும் வரக்கூடிய கேள்விதான் இது. என்னங்க இது நாயன்மார்கள் வரலாறு இவ்வளவு இருக்கா சொல்றதுக்கு அப்படின்னா, இருக்குன்னா இருக்கு, நம்ம அதை தாண்டி போறதுன்னா போய்க்கலாம், இல்ல இருக்குன்னு தேடினா கிடைக்கும். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை, அந்த மலைய நீங்க அன்பெனும் பிடிக்குள்ள கொண்டு வரணும்னா எத்தகைய அன்பு நீங்க உங்களுக்கு தரணும்? தந்தால் அந்த மலை ஒரு அன்புக்கு கட்டுப்படணும். அப்படின்னா எப்பேற்பட்ட அன்பை நீங்க கொடுக்கணும்? சரி, எப்பேற்பட்ட அன்பை கொடுக்கணும்? இப்படிப்பட்ட அன்பை எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி நமக்காக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இப்பெரியார்கள். இந்த நாயன்மார்கள் வரலாறும் நமக்கு அதை தான் சொல்லுகிறது. அன்பே சிவம் என்னும் அந்த அளப்பெரும் கருணையை, அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையாக நாம் உணர வேண்டும் என்றால், நமக்கு முன்னோர்களாக இருந்து வழிகாட்டிய நாயன்மார்கள் எப்படியெல்லாம் இதை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டிய காலகட்டம் இது. அப்படிதான் விரல்மிண்ட நாயனாரினுடைய கதையையும் அமர்நீதி நாயனாரினுடைய கதையும் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 2 நாயன்மார்களுடைய கதையோட நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். எரிபத்த நாயனார் கதை, அதுக்கப்புறம் ஏனாதி நாயனார் கதை. இந்த எரிபத்த நாயனாரினுடைய கதை ரொம்பவே விசித்திரம். தனக்கு நடந்ததா அப்படின்னா, தனக்கு நடந்தது அல்ல, ஆனா இன்னொரு சிவத்தொண்டருக்கு நடந்த ஒரு அநீதிக்காக குரல் கொடுத்து பொங்கி எழுந்த மற்றொரு சிவபக்தர். இந்த எரிபத்தரனுடைய ஊர் கருவூர், சோழ தேசத்துல மிகவும் பழம்பெருமை வாய்ந்த தலைநகரமான கருவூர். சிவபக்தர், ரொம்ப சிவநேச செல்வத்தில் பிறந்த ஒரு ஆன்மீகவாதி. இவங்க குடும்பத்துல எல்லாருமே சிவபக்தர்கள்.
சைவ நெறியில் வழுவாது வாழ்பவர்கள். புகழ்ச்சோழ மன்னர் காலத்துல இந்த நிகழ்வு நடந்ததா நமக்கு குறிப்பு காணப்படுகிறது. இந்த எரிபக்தர் அன்றாடம் சிவன் கோயிலுக்கு போவாரு, பூவெல்லாம் பண்ணுவாரு. சிவ தொண்டர்களுக்கு ரொம்பவே ஆராதனா, சிவ தொண்டர்களை மிகவும் மதிப்பவர். சிவ தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா ஓடி போய் உதவுறதுக்காகவே மழு போன்ற, பரசுன்னு சொல்லப்படுகிற மழு போன்ற ஒரு ஆயுதத்தை எப்போதுமே கையில வைத்திருப்பார். அதுல யாருக்காவது ஒரு சிவத்தொண்டருக்கு தீங்கு அப்படின்னா ஓடோடி போய் காப்பாத்துறதுக்காக அந்த ஆயுதத்தை பயன்படுத்துற நோக்கில மழுவை கையில் ஏந்தி, பரசு போன்ற ஒரு ஆயுதம். இந்த கருவூர்லயே திரு அணிலை அப்படிங்கிற ஒரு கோவிலும் இருக்கு. காமதேனு பூஜித்து புண்ணியம் பெற்ற தலம், பேரு பெற்ற தலம்னு சொல்லப்படுது. அங்கேயே சோழ தேசத்திலே கருவூர் பக்கத்துல. அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார், அவர் பேர் சிவகாமி ஆண்டார். அவர் மிகப்பெரிய சிவபக்தர். சிவபெருமானை முப்பொழுதும் தொழுது தன்னுடைய அன்றாட வாழ்வினை நிகழ்த்தி வருபவர். இவர் சுவாமிக்கு பூ பறிக்கும் போது வாயில ஒரு துணிய கட்டிட்டு தான் பூ பறிப்பார். தப்பி தவறி கூட பூக்கள் மேல எச்சில் பட்டுவிடக்கூடாது, மூச்சு காற்றும் பட்டுவிடக்கூடாது. அது பட்டுட்டா சுவாமிக்கு உகந்ததாக இருக்கக்கூடாது. எச்சில் படாத பூ அப்படின்னு சொன்னா பூலையே செண்பக பூவை தான் சுவாமிக்கு ரொம்ப உகந்த பூவா சொல்லுவாங்க. எந்த பூவிலும் எச்சில் இருக்கும், தேனியினுடைய எச்சில் இருக்கும். மகரந்த சேர்க்கையின் போது தேனியினுடைய உமிழ்நீர் அதுல பட்டிருக்கும், நமக்கே தெரியாது. அதனாலதான் பூவை சுத்தம் பண்ணிட்டு சாத்தணும்னு சொல்லுவாங்க. இல்ல இயற்கையில இறைவனோட படைப்புல எல்லாரும் ஒண்ணு, அதனால சுவாமிக்கு படைக்கிறதுல தப்பில்லைன்னு சொல்லி அப்படியே சாத்துறவங்களும் உண்டு. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிவபக்தர் அன்றாடம் கோவிலுக்கு திருப்பள்ளி தாமம்ங்கிற ஒரு குடலை, திருப்பள்ளி தாமம்னா பூ மட்டும் இல்லாம இலை, வேர், வேர்னா வெட்டி வேர், சுவாமிக்கு சாத்தக்கூடிய வெட்டி வேர் போன்ற வேர் முதலிய இதுவும், இலை, வில்வ இலை, வேற என்னென்ன இலை சுவாமிக்கு மறுக்குழுந்தெல்லாம் இலை சார்ந்த பூ தான், ஆனா அது பாக்குறதுக்கு இலையா தான் இருக்கும். வன்னி இலை சுவாமிக்கு பூஜைக்கு ரொம்ப உகந்தது. மறுக்குழுந்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இலை மாதிரி தான் இருக்கும். இவற்றையெல்லாம் சேகரித்து குடலையில் போட்டு தோல்ல போட்டு ரெண்டு பக்கமும் தோல்ல போட்டு இரு வேளையிலும், காலையிலும் மாலையிலும் சுவாமிக்கு பூ கொண்டு போய் கொடுக்கிற பழக்கத்தை விடாமல் செய்து கொண்டு வந்த ஒரு பெரியார். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும் போது சிவகாமி ஆண்டார் ஒரு நாள் மிகச்சிறந்த சிவ உபாசனைக்காக இந்த மாதிரி பூவை பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆம்பிராவதிங்கிற ஆறு, அமராவதியை தான் ஆம்பிராவதின்னு சொல்றாங்களான்னு தெரியல, ஆனா புத்தகத்துல ஆம்பிராவதிங்கிற குறிப்பு இருக்கு. அங்க இருக்கும் சோழ தேசத்தின் ஆற்றங்கரையில் குளிச்சுட்டு மதமதப்போட அப்படி விதர்ப்போட நடந்து வர்ற பட்டத்து யானை, சோழ ராஜா புகழ்ச்சோழ மன்னரினுடைய பட்டத்து யானை, அதுக்கு பேர் பட்டவர்தனம். யானையினுடைய பேர் பட்டவர்தனம். அந்த யானைக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அந்த யானை வந்ததுன்னா எதிரி நாட்டு படை வீரர்கள் அத்தனை பேரும் சிதறுண்டு போவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு போர்த்திறமை மிக்க ஒரு யானை. அந்த அளவுக்கு அந்த யானையை பழக்கியிருக்காங்க. ரொம்ப விசேஷமா அந்த யானைக்கு போர் பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த யானையினுடைய கம்பீரம் சற்று அதிகமாகவே இருக்கும். மற்ற யானை மாதிரி கொஞ்சம் அந்த சுபாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சுமூகமா இருக்காது, கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருக்கும். அந்த பட்டவர்தன யானை ஆற்றில் அப்படி காவேரி ஆத்தங்கரையில குளிச்சுட்டு அப்படி யானைக்கு குளிச்சு எழுந்திரிச்ச உடனே ஒரு பூரிப்பு ஒண்ணு வரும். ஏன்னா அது மண்ணுல அதுல பிறண்டு எழுந்திரிச்சு வரும்போது அதுக்குன்னே ஒரு பூரிப்பு வரும். அந்த மாதிரி அது கிளம்பி அப்படி எழுத்தாப்புல வருது, கரை ஏறி வருது. இப்ப அந்த யானைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 10 பேரை தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு தோணும். யானையினுடைய குணம் அதெல்லாம். அது போர் யானை இல்லையா, கோவில் யானையா இருந்தா ஒண்ணும் செய்யாது போறவங்க வரவங்க எல்லாம். ஆனா சில யானைகள் வம்பிழுக்கும். ரொம்ப பிரியமானவங்களை தினமும் பாக்குற பழக்கம் இருந்ததுன்னா அவங்கள தும்பிக்கை பிடிச்சு அவங்கள சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, வாழை வச்சு ஆட்டுறது, அதெல்லாம் உண்டு, யானைக்கே உண்டான குணங்கள். இந்த பட்டவர்தனம் யானை மிக கம்பீரமாக ரோடுல அப்படி ஆடி அசைஞ்சு வருது. யாரெல்லாம் வம்பிழுக்கலாம், அந்த யானைக்கு எதிர்த்தாப்புல யாராவது வந்தா துவம்சம் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு
சுபாவத்தோட வந்துட்டு இருக்கு. இங்க சிவகாமி ஆண்டார் பூக்குடலை எடுத்துட்டு வர்றாரு. 5 பாகன்கள், யானைக்கு மேல 2 பேரு, கூட 3 பேரு. அதோட வேகத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல. ஓட்டமும் நடையுமாக கூட நடந்து வராங்க. இந்த சிவகாமி ஆண்டார் பூக்குடலைய அப்படி தோல்ல தொங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல வர்ற அந்த யானைக்கு வந்து அந்த பூக்குடலைய பார்த்த உடனே அதுக்கு என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. யாராவது எதிர்த்தாப்புல வந்தா புடிச்சு 2 இழு இழுக்கணும். அதால தும்பிக்கைய வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. அன்னைக்கு அதுக்கு சந்திராஷ்டமம் உச்சம் போல இருக்கு. என்ன ஆயிடுத்து, அந்த யானை அந்த பூக்குடலைய புடிச்சு இழுத்து தூக்கி போட்டு சிவகாமி ஆண்டாரையும் தள்ளி விட்டு விட்டு அந்த பூவை மிதித்து விட்டு சென்றது. பயந்து பதறி போன சிவகாமி ஆண்டார் கதறி அழறார். ஐயோ சுவாமி, சுவாமி உனக்காக பறிச்ச பூ இப்படி ஆயிடுச்சே சுவாமி. நான் பறிக்கும் போது கூட என்னுடைய மூச்சு காற்றும் எச்சிலும் படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து உனக்காக பூ பறிச்சேனே, அது போய் இப்படி தரையில சிந்தி யானை காலில் மிதிப்பட்டு இப்படி நாசமாகி விட்டதே சிவதா அப்படின்னு சொல்லி கதறி அலறாராம். சுவாமி, உன்னுடைய அன்பனுக்கு நேர்ந்த கதியை பார்த்தியா? அது தள்ளி விட்டுட்டும் கீழே விழுந்த அவரால் எந்திரிக்க முடியல. யானை முட்டி தள்ளினா நிச்சயமா அந்த வலி அதிகமா தான் இருக்கும். போய் விழுந்த வேகத்துல இடுப்பெலும்புல எல்லாம் அடிபட்டு இருந்ததுன்னா வலி வேகமா தான் இருக்கும் இல்லையா? வலி அதிகமா இருக்கும். அவர் அப்போ கெஞ்சி கதறாரு. இந்த மாதிரி வேகமாக அந்த யானை போயிட்டு இருக்கு. அதை அடக்கிறதுக்கு யாருமே இல்லை. பாகன்களாலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த பாகன்களால முதல்ல இந்த பாகன்களுக்கு எல்லாம் அது கட்டுப்படுற நிலைமையிலேயே இல்ல. அது இந்த பாகன்களும் அடக்கல, எனக்கு உதவி செய்யறப்பார் யாரும் இல்லையா, சுவாமிக்குவே உண்டான பூவை இப்படி இந்த யானை பண்ணி விட்டதுன்னு கதற. சுவாமி, இன்னைக்கு என்னுடைய விரதம் தடைப்பட்டு விட்டது. உனக்காக பூஜைக்கு பூ எடுத்துட்டு போற இந்த விரதம் இன்னைக்கு இப்படி தடைப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி கதறி அழறார். அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிற எரிபத்த நாயனார் நடந்த நிகழ்வை பார்க்கிறார். அவருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். அக்கம் பக்கம் இருக்கிறாரெல்லாம் சொல்றாங்க. சிவகாமி ஆண்டார் எப்பவுமே மிகச்சிறந்த சிவத்தொண்டர். இவர் தினம் சுவாமிக்கு பூ எடுத்துட்டு வருவாரு. ஏத்தாப்புல வந்த யானை இன்னைக்கு என்னன்னு தெரியல, பூவெல்லாம் சிந்தி காலில் மிதிச்சு இவரையும் முட்டி தள்ளிடுச்சு. அதனால அவர் எந்திரிக்க முடியல. தவிர பூ வந்து சுவாமிக்கு பூஜைக்கு இருக்கிற பூ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாருன்னு, சிவத்தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் தாங்கிக் கொள்ளவே முடியாத எரிபக்தரால இந்த விஷயத்தை கேட்டு வெகுந்துதான் அழுந்தார். அவரால் இதை வந்து நமக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியல. சிவகாமி ஆண்டாரை எழுப்பி, நீங்க ஆசுவாசப்படுத்திக்கோங்க, அந்த யானைக்கு இன்னியோட கடைசி நாள். இதுக்கப்புறம் அந்த யானை இந்த மாதிரி மதப்போட விதவிதற்போட ரோட்ல எதிர்த்தாப்புல சாலையில யாரையும் உங்களுக்காது. ஏன்னா இன்றைக்குதான் அதோட கடைசி ஆயுள். நான் அதை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த யானை எப்படி போனோன்னு இந்த பக்கமா தான் போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. யானையை விரட்டிட்டு போறாரு. விரட்டிட்டு போய் யானையை விரட்டிட்டு போய் யானைக்கு முன்னாடி நிக்கிறார். பாகன்களை கூப்பிட்டு, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? அவ்வளவு பெரிய சிவபக்தருக்கு வந்து இடையூறு விளைவிக்கிற மாதிரி உன் யானையை நீ எப்படி பழக்கலாம்? ஒரு யானை பாகன் 5 பேர் இருக்கீங்க, உங்களால இது கூட பார்த்து பண்ண முடியாதான்னு சொல்லி இவர் அவங்களுடைய விளக்கத்துக்கெல்லாம் இவர் இடமே தரல. இவருக்கு என்ன அப்படின்னா, பாகன்கள் இருந்துமா இந்த யானை தப்பு செஞ்சது? அப்ப அது தும்பிக்கு நீட்டும் போதே அதை கண்டிச்சிருக்கணும் இல்லையா? பூவை பறிக்கதான் போகுதுன்னு தெரியும் போதே அதை கண்டிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப பாகன்கள் இருந்தும் தவறு நடந்திருக்குன்னா எங்கேயோ இவங்களுடைய கவன குறைவுனாலதான். ஒரு சிவ பூஜைக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத இவர்களுக்கு இந்த பூமியில் இனி என்ன வேலைன்னு சொல்லி தன்னுடைய மழு ஆயுதத்தினால் தும்பிக்கையை 2 துண்டாக பிளக்கிறார். அப்படி ஒரு எரிமலையை வெடித்து வர்ற அளவுக்கு, ஒரு மலை பிளவுபடுகிற அளவுக்கு அந்த யானை அலறி கீழே விழுகிறது. தடுக்க வந்த 5 பாகன்களையும் வெட்டி சாச்சிடுறாரு. ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தகச்சு போய் நிக்கிறாங்க. பட்டத்து யானை. பட்டத்து யானை பொதுவாக எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அது ராஜ்யத்தை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஊருக்காரவங்க பதறி போய் விஷயத்த அரண்மனைக்கு வாயில் காப்பவங்களுக்கு சொல்றாங்க. பட்டத்து யானையை ஒருத்தர் வெட்டி கொன்னுட்டாரு, பாகன்களையும் வெட்டிட்டாரு. இந்த வாயில் காப்பவங்கள் பதறி போய் ராஜா கிட்ட, புகழ்ச்சோழ மன்னர் கிட்ட போய், மகாராஜா இந்த மாதிரி பட்டத்து யானைய ஒருத்தர் வெட்டி சாச்சிட்டாரு, பாகன்களையும் வெட்டிட்டாரு. எதிரி நாட்டுல இருந்துதான் எவனோ ஒருத்தன் வந்து நம்மளுடைய பட்டத்து யானையை கொன்னுட்டதா இவர் புரிஞ்சுக்கிறாரு.
என் பட்டத்து யானை இதுவரைக்கும் எந்த போரிலையுமே தோத்ததே இல்லை. அந்த யானைய வெட்டி சாய்க்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருந்தது? இன்னையோட அவர் கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லி கிளம்பி வர்றாரு. குரவி ஏறி, குதிரை ஏறி வந்து பார்க்கும்போது அந்த யானைக்கு முன்னாடி அந்த கோபம் அடங்காமல் எரிபத்த நாயனார் நின்றுட்டு இருக்காரு. அவர் ஓடி எல்லாம் போகல, கொன்னுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. இப்போ சோழ மன்னன் பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. எரிபத்த நாயனாரே சொல்றாரு, சிவகாமி ஆண்டாருங்கிற சிவபக்தர் பூவை பறிச்சுட்டு சுவாமிக்காக வரும்போது இந்த யானை அவருடைய பூக்குடலையை பறித்து இழுத்து மிதித்ததோடு இல்லாம அவரையும் தள்ளிவிட்டு வீடு நடை போட்டு வந்தது. இந்த பாகன்கள் இருந்தும் கண்டிக்கல. அவர் கீழே சிவத்தொண்டருக்கு கீழே விழுந்ததுல அடிபட்டுடுச்சு. எல்லாத்துக்கும் மேல சிவ பூஜை தடப்பட்டுடுச்சுன்னு சொல்லும் போது புகழ்ச்சோழ நாயனாருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தேவரீர் என்ன மன்னிக்கணும், என் காதுல விழுந்தது வேற மாதிரி இருந்தது, இங்க பார்த்தது வேற மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரியுது சிவ தொண்டர் போல தெரியுறீங்க, நீங்களா தப்பு பண்ணிருப்பீங்க, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனாலதான் நீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு ஏதோ ஒரு உள் எண்ணம் சொன்ன உள் மனசுல ஒரு எண்ணம் தோன்றியது. அப்ப வந்து பார்த்தா அதே மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட தவறு என்னுடைய தேசத்தில் என்னுடைய பிரஜைக்கு நடந்ததுக்கு நான் தான் பொறுப்பு. சிவ பூஜையை தடுக்கும் அளவுக்கு பட்டத்து யானையை கண்டுக்காம விட்டது என்னோட தப்பு. பாகன்களுக்கு சரியான போதனையை கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் விட்டது என்னுடைய தப்பு. இந்த மாதிரியான ஒரு ராஜாவுக்கு இந்த பூமியில இதுமே இடம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து தனக்குத்தானே வெட்டி கொள்ள போகிறார். எரிபத்த நாயனார் கைய பிடிக்கிறார். ஆமா, எனக்கு நானே தண்டனை கொடுக்கறத விட உங்க கையால என் கழுத்தை அறுத்தால்தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி எரிபத்த நாயனார் கிட்ட வாழ் கொடுக்கும்போது எரிபத்தருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ இது அப்படி இல்லை, நான் அதுக்காக நான் செய்யல, அந்த க்ஷண நேரம் சிவபூஜை தடைப்பட்டதுன்னு சொல்லி யானையை கொண்டுட்டேன், மற்றபடி அது ஓன் யானை, அதை கொல்லணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை, பட்டத்து யானையை கொன்று பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை, சிவபூஜை தடைப்பட்டதேங்கிற ஒரே ஒரு ஆதங்கம் தான். எவ்வளவோ எடுத்து சொல்றார். புகழ்ச்சோழ மன்னர் கேட்கல. இல்ல உங்க இந்த வாழால நீங்க என்ன கொல்லதான் வேணும். இவருக்கா ராஜா சொல்லி கேட்கலன்னா என்ன ஆகுமோங்கிற ஒரு எண்ணம், அநியாயமா ஒரு மன்னனை கொல்லக்கூடிய பாவம் நமக்கு ஆயிடுமேன்னு சொல்லி அதுலயும் என்ன பண்றதுன்னு தெரியாம நமக்கு நாமளே வெட்டிக்கலாம். இது எதுக்கு, நம்ம இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனையும் வரும், நமக்கு நம்மளே நம்ம கதையை முடிச்சுக்கலாம், யாருக்கும் நம்மளால தொந்தரவு வேணான்னு சொல்லி தன்னுடைய கழுத்திற்கு கத்தியை கொண்டு போகும்போது நிறுத்துன்னு சொல்லி அசரீரி கேட்குது. அப்போ சுவாமி ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து ஒப்பற்ற சிவபக்தினா எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சிவபக்தியில மிஞ்சிய அன்பினை வெளிப்படுத்தக்கூடியவங்க 3 பேருக்குமே என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. அந்த யானை இறக்கவில்லை, நான் உயிர்ப்பிச்சு தரேன்னு சொல்லி பாகன்களையும் உயிர்ப்பித்து கொடுத்து யானையையும் உயிர்ப்பித்து எழச் செய்து இந்த 3 பேருக்கும் கைலாய பதவி கொடுத்து மோட்சமும் தரார். எந்த காலத்திலையும் எனக்கு பக்கத்திலேயே இருந்து சிவபூஜை செய்யுமாறு அருள் புரியறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி இவங்களுக்கு கைலாய பதவி, உயர்ந்த விதமான கைலாய பதவி கொடுத்து ஆட்கொள்றார். சிவகணங்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பையும் பெறுகிறார். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். தனக்கு மட்டும் ஏதாவது ஒரு தீங்குன்னா இல்லை, இன்னொரு சிவபக்தருக்கு தீங்கு அப்படின்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன் உயிரை கூட கொடுக்கும் அளவுக்கு சிவபக்தியில் கிடைத்த ஒரு நாயனாராக எரிபத்த நாயனாரினுடைய கதை அமைந்துள்ளது. அடுத்ததாக ஏனாதி நாயனார் கதை. இந்த ஏனாதி நாயனார் கதை ரொம்ப வித்தியாசமான கதை. இதுவரைக்கும் சிவபக்தியில திளைத்த சிவனடியார்கள் கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இவர் கொஞ்சம் வித்தியாசமான சிவபக்தர், போர் தொழில் புரியும் சிவபக்தர். ஏன்னா இவர் ஒரு போர் வீரர். எய்னூர் அப்படிங்கிற ஒரு ஊர் கும்பகோணம் பக்கத்துல தென்கிழக்குல 6 மைல் தொலைவில் இருக்கு. இன்னைக்கு எய்னூர்ங்கிற பெயர் இப்போது ஏனநல்லூர்ங்கிற பெயரால அழைக்கப்படுதுங்கிற குறிப்பு இருக்கு.
ஈழக்குலச்சான்றார்ங்கிற அந்த குலத்துல வந்தவங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஈழக்குலச்சான்றார் அப்படின்னா மலைநாட்டு கல் இறக்குவோர். தமிழ் வேந்தர்களின் சேனை தலைவர்களுக்கு ஏனாதியார் என்று பெயர் இல்லையா? சங்க நூல்களில் அரசர்கள் ஏனாதியாருக்கு நெற்றியில் அணியும் தங்கப்பட்டமும் விரலுக்கு ஏனாதி மோதிரமும் கொடுத்து அவங்களை கௌரவித்த விஷயம் மரபு வழியாக வந்து கொண்டிருப்பதை இந்த நூலில் ஒரு குறிப்பில் காணப்படுகிறது. இந்த வழியில் வந்த ஏனாதி நாயனார் ஒரு மிகச்சிறந்த போர் வீரர். அதே சமயம் சிவ தொண்டிற்கும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்ற ஒரு சிவபக்தர். மற்போர் சொல்லிக் கொடுக்கிற ஆசானும் கூட. வில் வாழ் வேல் எல்லா விதமான வித்தையும் சொல்லிக் கொடுக்கிற சிலம்பம் வாழ் பயிற்சி எல்லாமே. அதே ஊர்ல அதிசூரன்கிற ஒரு வீரன், அவரும் கிட்டத்தட்ட வீரன் தான். ஆனா எந்த காலத்திலையும் ஏனாதி நாயனாரை போரில் வெல்ல முடியாத ஒரு சூழலில் எப்படியாவது ஏனாதி நாயனாரை கருவறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிற ஒரு ஜீவன். இந்த அதிசூரனுக்கு எப்படியாவது ஏனாதி நாயனாரை ஜெயிச்சுடணும். என்ன செஞ்சா ஏனாதி நாயனாரை ஜெயிக்கலான்னு ரொம்ப யோசனை. அரைக்கோவல் விட்டு போருக்கு அழைக்கிறார். என் கூட போர் புரியவா, என் படையும் உன் படையும் போர் புரியட்டும். இதுல 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த ஊர்ல வில் வாழ் வேல் பயிற்சி எல்லாம் சொல்லித்தரணும். அவங்கதான் இந்த ஊர்ல ஆசானாக இருக்கணும் அப்படின்னு அரைக்கோவல் விடுறாரு. இவரும் ஏனாதி நாயனாரும் சரி வா 2 பேரும் 2 படைகளும் மோதிக்கட்டும், சண்டை போடலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களே ஆசானாக இருக்கலாம்னு சொல்லி நட்ட நடு ஊர் மைதானத்துல சண்டை நடக்குது. ஏனாதி நாயனாரினுடைய மாணவர்கள் குருவை மிஞ்சின சிஷ்யனா இருக்காங்க. கொஞ்சம் கூட சுணக்கமே காட்டாமல் மிக அழகாக மிகச்சிறந்த ஒரு மற்போர் ஆகட்டும், வில்லாகட்டும், சிலம்பம் ஆகட்டும் அத்தனை யுத்தத்திலையும் ஜெயிச்சு வராங்க. அவங்களும் அதிசூரனுடைய படை வீரர்களும் ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்ல. அவங்களுக்கும் சமமான பலம் இருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. 2 பேர் பக்கமும் ஆட்களினுடைய இறப்பு அதிகம், எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ரத்த வெள்ளமா இருக்கு இந்த மைதானம் முழுக்க. 2 கை தனியா, கால் தனியா, குற்றையரும் கொலையருமாக, வயிறுல குடல் கிழிஞ்சு வெளியில விழுந்து கொஞ்சம் பேரு, கை காலி ஒடிஞ்சு கொஞ்சம் பேரு, குற்றுயிரும் கொலையுருமாக இருப்பவங்க கொஞ்சம் பேரு, ஒரே வாழ்வீச்சுல இறந்தவங்க கொஞ்சம் பேருன்னு ரத்த கலரியாக இருக்கு அந்த பூமி. அத பார்த்துட்டு ரொம்பவே சங்கடம் ஆயிடுது ஏனாதி நாயனார். நம்மளால இத்தனை உயிர்கள் போகணுமா அப்படிங்கிற ஒரு கவலையோட. ஆனா அவர் தான் ஜெயிக்கிறாரு. ஊர் அவர் ஜெயிக்கிறத அறிவிச்சிடுது. அதிசூரனுக்கு கோபம் தாங்க முடியல. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை பண்றோம். எப்படியாவது இவங்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வன்மம், வன்மம் ஒரு யோசனை வருது. எதிராளினுடைய பலவீனம் எதுவோ அதை தெரிஞ்சு அடிச்சா அதுல நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி. ஏனாதி நாயனார் சிவபூஜையில் திளைத்த ஒரு சிவனடியார். எல்லாருக்குமே திருநீரை அப்பப்போ கொடுத்து திருநீரை கொடுக்கறதே ஒரு திருத்தொண்டா வச்சுட்டு வாழ்ந்து வருகிற ஒரு சிவ தொண்டரும் கூட. அவருக்கு திருநீருன்னா அவ்வளவு பிடிக்கும். திருநீரை பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான். இந்த தடவை ஓலை கொடுத்து அனுப்புறார். நீயும் நானும் மட்டும் சண்டை போடலாம், படை வீரர்கள் யாரும் வேண்டாம், நீயா நானான்னு முடிவு பண்ணிடலாம். இது நல்லா இருக்கே, இது நம்ம முதலே பண்ணிருக்கலாமே. 2 பேர் பக்கமும் ஆட்கள் ரத்த வெள்ளத்துல மிதக்காம உயிர் போகாம தப்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்றாரு. இடத்தையும் நேரத்தையும் நாளையும் நீயே முடிவு பண்ணு பதிலுக்கு ஓலை வருது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிசூரனுக்கு. வசமா சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு நேரம் எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு இடத்தையும் முடிவு பண்ணி ஓலை அனுப்புறான். அந்த இடத்துக்கு தவறாமல் சேர்கிறார் ஏனாதி நாயனார். சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ஆரம்பிக்கும் போது முகத்தை காட்டாமல் சண்டை போடுகிறான் இந்த அதிசூரன். கொஞ்சம் தொய்வு வர்ற நேரத்துல, அதாவது இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோத்துட போறோங்கிற நேரத்துல
தன் முகத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய கேடயத்தை மெதுவாக நகர்த்துகிறான். முகம் முழுக்க திருநீரு, முகம் முழுக்க திருநீரு, நெத்தில 1 இன்ச் பாக்கி இல்லாம திருநீரு, கழுத்துல தோள்பட்டையில. அதாவது எப்பவும் விபூதி சோசாமி ஐயா சொல்லுவாரு, எப்பவும் திருநீர் வைக்கிறவனுக்கு 12 இடம் வைக்கணும் ஆண்களுக்கு. அந்த 12 இடம் எதுன்னு தெரியும். திருநீரையே வச்சதில்ல, முதல்ல திருநீர் வைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல வைக்கலன்னா, ஏன் வைக்கலன்னு கேட்டு யாராவது ஏதாவது சொல்ல போய், என்னப்பா இங்க போய் திருநீர் வச்சிருக்க, இங்கெல்லாம் வைக்க கூடாது பண்ண சொல்லி தப்பு தவறுமா வச்சுட்டோம்னா மொத்தமா அப்பிடுவோம். எதுக்கு வம்பு, எனக்கு பக்தி ஜாஸ்தின்னு சொல்லிக்கலாம். அப்படி எண்ணத்துல முத்தநாதனும் இதைதான் செஞ்சான். மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வரும்போது திருநீரை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம உடம்பு முழுக்க திருநீர் அப்பிக்கிட்டான். கேட்டா நான் அகோரி கைலாயத்துல இருந்து வரேன்னு சொன்னான். இந்த அதிசூரனும் அதே போல முகம் முழுவதும் திருநீரை அப்பிக்கொண்டதுனால அந்த கேடயத்தை விளக்கும் போது ஏனாதி நாயனார் பாக்குறாரு, அட அதிசூரன் நெத்தி நிறைய திருநீரு, அடடா இவன் சிவபக்தன் ஆயிட்டானா, இவனுக்கு சிவனருள் கிடைத்து விட்டதா, அடாடா ஒரு சிவபக்தனோட போய் நம்ம சண்டை போட்டுட்டோமே, ஓ இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்குதான் அவனே அதாவது சிவனை வழிபடும் அந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கான், இவன் வாழ்ந்து விட்டு போகட்டும், இவன் கூட நம்ம சண்டை போடக்கூடாது, இவனை நம்ம தோக்கடிச்சிடக்கூடாது, ஒருவேளை இவன் தோத்துட்டானா மனசு உடைஞ்சு போய் ஏதாவது பண்ணிட்டான்னா அநியாயமா ஒரு சிவத்தொண்டனுக்கு பாதிப்பு நம்மளால வந்துடக்கூடாது, அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இவன்கிட்ட சண்டை போடுற வேகத்தை கட்டுப்படுத்திக்கலாம்னு சொல்லி போலியாக தான் தோற்கும்படியாக வலுவை இழந்த மாதிரியான ஒரு போரை செய்கிறார். சண்டை போடும்போது எதிராளியினுடைய பலம் குறைந்த மாதிரி தெரியும் போது இந்த பக்கம் நின்று அடிக்கிறவனுக்கு ஒரு வெறி ஏறும். அதே மாதிரி அதிசூரனுக்கு ஏனாதி நாயனார் இங்கேயோ தோற்க போற மாதிரி தெரியுது. இதுதான் சந்தர்ப்பம்னு விட்டு விளாசுறான். அவரால் அந்த அடிகளை வேணும்னு தான் தாங்கிக்கிறாரு. தோற்று போற மாதிரி தன்னுடைய உடைவாள் நழுவும்படியாக கீழே விழற மாதிரி செய்யும் போது அதிசூரன் அவனை வாளால் குத்தி கிழித்து கீழே சாய்த்து விடுகிறான். ஜெயிச்சிட்டதா ரொம்ப மெதப்போட அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது ஏனாதி நாயனாருக்கு ஒரு சந்தோஷம். சிவபக்தனை நெற்றையில் திருநீர் அணிந்த ஒருத்தனை நம் கையால கொல்லலங்கிறதுல ஒரு பரிபூர்ண சந்தோஷம். அந்த நிமிஷத்துல சிவபெருமானை நினைக்கிறார். ஏனாதி நாயனாருக்கு சிவபெருமான் ஜோதி ரூபமா காட்சி கொடுக்கிறார். எப்பா உன் கடமை எல்லாம் முடிஞ்சது, போது இந்த பூலோகத்துல நீ இருந்தது, வா என் கூட வந்துடு, உயிர்ப்பிச்சு வாழ வைக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை, நீ இருந்தது போதும், உன்னுடைய கர்மா பூர்த்தி ஆயிட்டு, வா என் கூடயே வந்துடு அப்படின்னு சொல்லி ஏனாதி நாயனாருக்கு திருக்கைலாய பதவி கொடுக்கிறார். மிக இன்முகத்தோட அந்த ஜீவன் சிவங்கிற பரம்பொருளோட இரண்டரை கலக்கிறது. ஏனாதி நாதன் தன் அடியாருக்கும் அடியேன், சுந்தரர் பெருமானினுடைய வாக்கு. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, பொண்ணுக்காக தோத்து போலாம், பொருளுக்காக தோத்து போலாம், இல்ல தன்னுடைய சுயம் வெளிப்படுற மாதிரியோ வெளிப்படாத மாதிரி தன்னுடைய ஈகோன்னு சொல்லுவாங்க இப்போ கலோக்கியெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை. எதிராளி பகைவன் என்று தெரிந்தும் அவன் நெற்றியில் திருநீர் இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பரவாயில்லைன்னு சொல்லி தான் காரணமே இல்லாம தோற்று போகக்கூடிய அந்த சிவ அன்பு, அந்த சிவ பக்தி, அதுக்குதான் கிடைச்சது கைலாய பதவி. சும்மா கிடைச்சிருமா கைலாய பதவி அப்படின்னா, அன்பே சிவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அன்பு எந்த அளவுக்கு அந்த அன்பே சிவம்னு சொல்லக்கூடிய வார்த்தை சாத்தியம்ங்கிறதெல்லாம் நமக்கு இந்த நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நம்மளால யோசிச்சு பாருங்களேன், நம்மளால முதல்ல முடியுமா, நம்மளால இதெல்லாம் சாத்தியமான்னு கொஞ்சம் நமக்கு நாமே யோசிச்சு பார்க்கணும். விரல்மண்ட நாயனார் மாதிரி இன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணும்போது அந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லி யாரா இருந்தாலும் திருவாரூர்ல இருந்து வந்தாலே வெட்டுவேன்னு சொன்ன விரல்மண்ட நாயனார்.
ஒரே ஒரு கோவண துணிங்க, ஒரு கீழ் உடுப்பு, இடுப்புக்கு கீழே கட்டுற உடுப்பு, அது இல்லைன்னா தூக்கி போடியா, நான் வேற தரேன், இல்லைன்னா வாங்கினா வாங்க, வாங்காட்டி போனா போன்னு சொல்லாம வெறும் 2 ஜான் முழ வஸ்திரத்துக்காக தன்னுடைய குடும்பம் மொத்தமும் தராசு தட்டில் நின்று தன்னுடைய உயிரையே எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்ற அந்த ஒரு அர்ப்பணிப்பு. யாருக்கோ நடந்தா நமக்கு என்ன, நமக்கு நடந்தாதானே அது நமக்கு நிகழ்வுன்னு சொல்லி இல்லாம, எங்கேயோ ஒரு சிவத்தொண்டருக்கு நடந்த ஒரு அபராதத்துக்காக பட்டத்து யானையை வெட்டினா சிரச்சேதம்னு தெரியும். ஏன்னா மன்னர்கள் காலத்துல பட்டத்து யானை மேலெல்லாம் அவ்வளவு சுலபமாலாம் ஒருத்தர் கையெல்லாம் வச்சிடவே முடியாது. பட்டத்து யானையை எதிரி நாட்டு மன்னனே தொட முடியாதுன்னா சாதாரண பிரஜையெல்லாம் எந்த மாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்து யானையை வெட்டிட்டு தைரியமா அங்கேயே நிக்கிறார் பாருங்க. என்ன வேணாலும் ஆகட்டும், சுவாமிக்காக நான் செய்யறேன், என்னுடைய செம்பெருமான் ஈசனுக்காக நான் செய்யறேன், என் சிவபெருமானுக்காக நான் செய்யறேன், வர்றது வரட்டும். இதுதான் அன்பு. இதுதான் சுவாமி மேல வச்சிருக்கிற மாறாத அன்பு. இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா, அதனாலதான் அடியாருக்கும் அடியன்னு சொல்லாம வெறுமன அடியன்னு மட்டும் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி இன்னொருத்தர் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால அவங்களுக்கெல்லாம் அடியன்னு மட்டும்தான் சொல்றாரு. அவங்கள மாதிரியே இன்னும் நிறைய பேர் வரலாம் அப்படின்னா மட்டும்தான் அடியார், அவங்களுடைய அடியார்களுக்கும் அடியன்னு சொல்லிக்கிறாரு. ஒருத்தர் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அதே மாதிரி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றதுக்கு அவங்களுடைய அடியார்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அடியாருக்கும் அடியன்னு சொல்றார் சுந்தரர். ஆனா இவரை மாதிரி இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கருணையையும் இப்படி ஒரு சிவபக்தியையும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் வெறுமன அடியன்னு மட்டும் முடிக்கிறார். இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நாம் சிந்தையில் வைக்க வேண்டிய விஷயம். கோயிலுக்கு போறோம் வரோம், 5 ரூபாய்க்கு ஒரு நெய் விளக்கு வாங்கி போட்டுட்டு அதை சுவாமி கிட்டே 10 தடவை சொல்லி காமிக்கிறோம். சுவாமி நல்லா இருக்கியா பாரு, 5 ரூபாய்க்கு நெய் விளக்கு வாங்கி போட்டிருக்கேன், நெய் எல்லாம் விலை ஏறிடுச்சு, முந்திலாம் 2 ரூபா தான் நெய் விளக்கு, இப்ப பாரு 5 ரூபாய்க்கு நெய் விளக்கு. நம்ம அதுக்கு மேல ஷாப்பிங் மால்லையும் காம்ப்ளெக்ஸ்லயும் வேற போயிட்டு வர்ற இடத்துலயும் தேவையே இல்லாமல் செலவு செய்யதான் செய்யறோம். நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு வரும், ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவு வரும்னு நமக்கே தெரியும். நம்ம வீட்டுல சாப்பிடுற தோசையை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் 140 ரூபா கொடுத்து அதே சாம்பார் சட்னியோட அந்த நல்லா இருக்கோ இல்லையோ முகம் சுளிக்காம சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வரும். அந்த 140 ரூபாய்க்கு அம்மா கிட்ட சொன்னா அம்மா ஒரு 50 தோசை பார்த்து கொடுத்துருவா கிட்டத்தட்ட. அந்த மாதிரியான காலகட்டத்துலதான் நம்ம சுவாமிக்கு செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். சுவாமிக்கு ஒரு டியூப்லைட் கோவிலுக்கு கொடுத்துட்டு உபயம்னு போட்டு இன்னார்னு சொல்லி அந்த டியூப்லைட் வெளிச்சத்தை மொத்தமா மறைச்சிட வேண்டியது கோவில்ல. அப்பவும் சுவாமி வெளிச்சத்திலேயே இருப்பாரு, அப்பவும் சுவாமி மங்கலான வெளிச்சத்துலதான் இருப்பாரு. டியூப்லைட்லதான் ரெட் பெயிண்ட்ல நல்லா கொட்டை எழுத்துல எழுதி வச்சிடறாங்களே உபயதாரர்னு போட்டு, இன்னார்னு போட்டு ஊரு பேரு அட்ரஸ் எல்லாம். இதுல அந்த டியூப்லைட் எந்த கடையில வாங்கினாங்கிற அந்த கடை அட்ரஸும் சேர்ந்துடலாம். பார்த்தேன், நான் ஸ்ரீவாஞ்சியத்துல பார்த்தேன். இது உபயதாரர் கணவன் மனைவி பேரு பாலாஜி எலக்ட்ரிக்கல்ஸ். என்ன பாலாஜி எலக்ட்ரிக்கல்ஸ்னு பார்த்தா அந்த டியூப்லைட் வாங்கின கடை. ஆக மொத்தம் அந்த பாலாஜி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்பவும் சுவாமிக்கு வெளிச்சத்தையே தரல. உலகத்துக்கே சந்திரனாகவும் சூரியனாகவும் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் ஜோதி பிளம்புன்னா வாயால வர்ணிக்க முடியாத அந்த வெளிச்சத்துக்கு இவங்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சூரியனுக்கே டார்ச்சாமாங்க. அந்த மாதிரி அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு டியூப்லைட்டை போட்டுட்டு விளம்பரம் தேடும் இந்த காலகட்டத்தில் இந்த சக மனிதர்களோடு பயணிக்கும் நாம் இந்த மாதிரியான நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிறத நமக்கு நாமே சுய சிந்தனை பண்ணிக்கணும். இந்த வகையில இன்றைக்கு இந்த 2 நாயன்மார்களுடைய விஷயங்களை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அடுத்து கண்ணப்ப நாயனார் கதை வரும்போது அதுவே ஒரு ஃபுல் எபிசோட் போகும். ஏன்னா கண்ணப்ப நாயனார் கதை இன்னும் ரொம்பவே இருக்கிறதுலே பெரிய கதைன்னா கண்ணப்ப நாயனார் கதை தான். ஏன்னா செய்யுள் மற்றவங்களுக்கு இருக்கிற செய்யுளை விட கண்ணப்ப நாயனாருக்கு செய்யுள் ரொம்ப அதிகமா போகுது. சேக்கிழார் பெருமான் எழுதி தள்ளியிருக்காரு. அதனால அடுத்த வாரம் மிகச் சிறப்பான மற்றொரு கதையோட, அநேகமா அடுத்த வாரமே கண்ணப்ப நாயனார் கதை தான் நினைக்கிறேன். ஆமா, மிக விரிவாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்த கதையும் கூட. கண்ணப்பர் ஏன் கண்ணப்ப நாயனாரா ஆகினார் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தோட அதனுடைய முன்கலை கிளைக்கதை எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் பார்க்கலாம். நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து சிவனடியார்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் கண்ணப்ப நாயனாரினுடைய கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம்.